வெல்கம் டு ஹிட் டு ஷான் vlog. இந்த vlog எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, இது ஒரு ஷாப்பிங் vlog மாதிரி. மேபி இதுலேருந்து சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால தான் சரி ஓகே இந்த vlog-ஏ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டது. ப்ரொவிஷன் வாங்கிட்டு வர்றது, ஷாப்பிங் பண்ணுறது ஆக்சுவலி பெருசு இல்லை. அதை கொண்டு வந்து அதோட ப்ராப்பராக அதோட பிளேஸில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான் பெரிய விஷயமே. ஏற்கனவே இருக்கிறதும் இதுவும் மிங்கிள் ஆகாமல் இதை என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வந்தோடனே மேலே வச்சிரும், இதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். பழைய அப்படியே இருக்கும், அது மேலே அக்ளுமேட் ஆகி பழைய யூஸ் பண்ணாமல் அது ஒரு இதுக்கு மேலே அது கெட்டு போயிடும். அப்புறம் நம்ம தூக்கி வெளியே போட்டுரும். அதனால் அந்த மாதிரி நான் இப்போ எதுவுமே பண்ண மாட்டேன். வாங்கிட்டு வந்தோடனே நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ஷெல்ஃபில் அடுக்கி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருந்ததுன்னு இந்த மாதிரி இப்போது பாக்ஸ் வாங்கி தான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது. ஸோ என்ன பண்ணுவேன், பாக்ஸில் எப்பவுமே ஸ்டோர் பண்ணிவிடுவேன். பழைசெல்லாம் எடுத்துகிட்டு பாக்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து எடுக்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பழைசு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி புதுசு எடுப்போம். ஸோ எல்லா ப்ரொவிஷனும் வாங்கிட்டு வந்து முதல்ல அடுக்கி வச்சிடுறது. என்னென்ன இருக்குது எல்லாமே ஒன்றா வைக்க மாட்டேன், பிரித்து வைப்பேன். மெயின் ப்ரொவிஷன் தால், சால்ட்டு, டீ பவுடர், காஃபி பவுடர், ரவை, சேமியா, ஆட்டா, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் மெயின் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு உள்ளே தள்ளிடுறது. ஸோ இது வந்து வீல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இழுத்தோன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே என்னென்ன பழைய ஐட்டம் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுருவேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, என்றைக்கு எனக்கு வந்து நிறைய ப்ரொவிஷன் தேவைப்படும் ஃபெஸ்டிவல் டைமில், இவங்கள பர்த்டே, வேறு எதாவது டின்னர், நிறைய குக் பண்ணுற ஐட்டம்ஸ் இருந்தால் அந்த மந்த்துக்கு முந்தின மந்த்தே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் பை ஒன் கெட் ஒன் போடுவாங்க. இந்த சால்ட்டெல்லாம் வந்து ஆக்சுவலி பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பை ஒன் கெட் ஒன்லாம் வாங்கிடுவேன். தால் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் நிறைய சில்லி, காஞ்ச மிளகா, இந்த காஃபி பவுடர், இந்த ஃபஸ்ட்டு வந்து கோஸ்தாஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். கோஸ்தாஸ் வந்து கர்நாடகாவோட கவர்மெண்ட் பிராண்ட் ஆக்சுவலி. ஆனால் அது வந்து இப்போ கிடைக்கிறதில்ல கோஸ்தாஸு. அது அதோட ஃப்ளேவர், அந்த காஃபி ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். கர்நாடகா இந்த கோஸ்தாஸோட மியூசியமே சிக்மங்களூரில் இருக்குது. காஃபி மியூசியம்னு ஒன்று வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்டோடது ஆக்சுவலி இந்த கோஸ்தாஸ்ன்ற பிராண்டு. ஃபஸ்ட்டெல்லாம் பிக் பாஸ்கெட்டில் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கோஸ்தாஸ் பிராண்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போது இதை மால்குடின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வாங்கிட்டுருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, கடுகு, சீரகம், வெந்தயம், இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ், ஏலக்காய், பெருங்காயம், தாளிக்கிற வடகம், அதெல்லாம் என்ன பண்ணிவிடுவேன்னா ஒரு தனி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா இந்த குட்டி ஐட்டம் உள்ளே போயிடும், நம்ம திருப்பி எல்லாத்தையும் எடுத்து இது எடுக்கிற மாதிரி இருக்குமா, அதனால் ஒரு குட்டி இந்த மாதிரி ட்ரேயில் போட்டு வச்சுருவேன். அதுலேயுமே ஏற்கனவே ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணாததெல்லாம் ஒன்றா வச்சுட்டு அப்புறம் இதுக்கு மேலே ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸை வச்சுருவேன். ஸோ எனக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே ஓப்பன் பண்ணதை டக்குன்னு மேலே எடுத்து அப்படி டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நட்ஸு, இந்த நட்ஸு, பாதாம், கேஷ்யூஸு, வால்நட் எல்லாம் இந்த மெயின் ஐட்டம்ஸில் போய்டும். ரைசன்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து தனியாக வச்சுருவேன். ஏன்னா அப்போ நான் தனியாக வைக்கும் போது தான் என்னோடய ஸ்கூல் டைமுக்கு வந்து நான் இவனுக்கு கட்டி கொடுக்கும்போது ஸ்நாக்ஸ் பேக் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு எடுக்கிறதுக்கு அப்படின்னு. மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் பாட்டிலில் போட்டு தனியாக வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எப்போ நிறைய குக்கிங் தேவைப்படும் அப்படின்னும் போது நான் எல்லாமே எக்ஸ்ட்ராஸாக நிறையவே இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எல்லாமே நான் நிறைய வாங்கி வைக்கிறது. அதனால் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. கடுகு, சீரகம்லாம் மொத்தம் கடன்னு ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். ஸோ எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. சில ஐட்டம்ஸ் மட்டும் நான் எப்போவுமே இங்கே வாங்க மாட்டேன். அதில் முக்கியமான விஷயம் புளி. நம்ம ஊர் புளி மாதிரி பழைய புளி, புது புளி அதெல்லாம் இங்கே எதுவுமே கிடைக்காது. புளின்றதே கொஞ்சம் ரேர் ஐட்டம் தான். அதனால் நான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம்
சென்னையிலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த நாட்டு சக்கரை இது இந்த பிராண்ட் ஒருவர் பிராண்டு இங்கே கிடைக்கவே கிடையாது, ஏன்னா அது சென்னை ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். நிறைய கோதுமை மாவு ஐட்டம்ஸ் தேவைப்படும், ஏன்னா இவங்களுக்கு ஸ்கூல்ஸ்க்கு பேக் பண்ணுற சப்பாத்தி, ஸ்டஃப்டு பராத்தாஸ் எல்லாமே. அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் மேலேயே வச்சுட்டு எனக்கு வந்து ஹேண்டலிங் ஈஸியாக இருக்கணுன்றதுனால எல்லாமே மேலேயே வச்சுட்டு நான் அப்படியே பாக்ஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே உள்ளே தள்ளிடுவேன். இது அப்படியே ஃபுல்லாக வீல் மாதிரி. ஸோ டக்குன்னு எடுத்தோமா, ஸோ அப்படியே அதை வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஆயில் பாக்கெட்டை மிக்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா ஏதாவது ஒன்று எடுக்க இப்போ ஏதாவது ஒன்று கீறி ஆயில் லீக் ஆகிடும், வெயிட் ஆகிடும். அதனால் ஆயிலுக்கும் தனியாக ஒரு பாஸ்கெட் போட்டு தனியாக கீழே வச்சுருவேன். ஸோ நம்ம ஆயில் வேணும்னா தனியாக அதுலேருந்து அந்த இதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த பாஸ்கெட் வந்து ஸ்கூல் டைம் பேக் பண்ணுறது, மக்கானா, அவனுங்களுக்கு தேவையான பேன்கேக் மிக்ஸு, நட்ஸு, கீ, பிஸ்கெட்ஸு, அப்புறம் மிக்சிங் ஐட்டம்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் தனியாக பாஸ்கெட்டில் போட்டுருவேன். ஸோ எப்போல்லாம் அதெல்லாம் தேவைப்படுமோ அதுலேருந்து. ஸோ இப்போ இதெல்லாம் இதில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் காலையில் டைமு, லஞ்ச் கட்டுற டைமு, ஸ்கூல் டைமு, அப்போ அது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை எடுத்தோமா அப்படியே யூஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு. டிமார்ட்டில் இன்னொன்று ஒரு விஷயம்னா, இந்த 4 ரோ டிஷ்யூ இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடுறான். ஆக்சுவலி நல்ல டீல் இது. கிச்சன் டிஷ்யூ எனக்கு வந்து ரொம்ப நிறையவே யூஸ் ஆகும் எனக்கு. அப்பப்போ தொடச்சி நம்ம தோசை போட்டதுக்கப்புறம் தவா சுற்றி சைடில் ஸ்டவ்வில் வந்து அந்த ஆயில் க்ரீஸ் இருக்கும். ஸோ தொடச்சி நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அது அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிடும், ஸ்டெயின் ஆகிடும். ஸோ தொடச்சி எடுக்கிறதுக்கு நான் டிஷ்யூ வாங்கிடுவேன். கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பேஸ்கெட்ஸு, அப்புறம் வந்து நிறைய எறும்பு வருதுன்னு சொல்லிட்டு கற்பூரம் அந்த கிராம்பு வச்சு கட்டி போடுறதுக்கு அந்த கற்பூரம் நிறையா வாங்கினேன். அதே மாதிரி லாட்டில் வாங்கிடுவேன் டிட்டர்ஜென்ட். இந்த 4 லிட்டர் பாக்கெட் வந்து எனக்கு எப்படியும் 2.5 months மேலேயே வரும். இதெல்லாம் வந்து ஸ்கூலில் அவங்களோட வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த குட்டி சைஸ் வந்து நான் தேடிட்டே இருந்தேன், கிடைக்கல. பட் இப்போ கிடச்சிது. ஓகேவாக இருந்துச்சு அது. அதே மாதிரி இந்த பாத்ரூம் கிளீனிங் எல்லாமே கூட உங்களுக்கு நீங்கள் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் 2 லிட்டர்ஸ் எல்லாம் ஆஃபர் வரும். அப்போ அந்த மாதிரி 2 லிட்டர்ஸ் எல்லாம் ஆஃபர் வரும்போது பை ஒன் கெட் ஒன்ல நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போது இது வந்து எனக்கு எப்படின்னா 3 to 4 months வரும் அந்த பேக்கெட்ஸு. காலனு இந்த மிஸ்டர் மசில் வந்து வெறும் கிச்சன் ஸ்டேஜும் ஸ்டவ்வும் துடைக்கிறதுக்கு ஆயில் க்ரீஸ் இருக்கிறது அதெல்லாம் போட்டு நம்ம ஊற வைக்கவே வேணாம், ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே வைப் பண்ணி எடுத்தாலே போதும், அவ்வளோ சீக்கிரமாக இருக்கும், போயிடும் இது. ஸோ இதெல்லாம் நான் வந்து எப்போவுமே ஆஃபரில் வரும்போது வாங்கி வச்சிட்டேன்னா 3 to 4 months வரும். அந்த 3 to 4 months வரும்போது நம்ம சில ப்ரொவிஷன் மட்டும் தான் மந்த்லி வாங்க வேண்டி இருக்கும். அப்போ மந்த்லி ப்ரொவிஷனில் நம்மளுக்கு கம்மியாயிடும். எவ்ரி மந்த் இந்த இவ்வளோ பட்ஜெட் கிடையாது. எப்போயாவது ஒரு வாட்டி பெரிய பட்ஜெட் இந்த மாதிரி வந்துடும். அப்போது அதான் எவ்வளோ நம்மளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இல்லை, அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடும்போது வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருவேன். அப்போ எனக்கு ஒரு 3 to 4 months வந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 3 monthsக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்காது. ஸோ என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் அப்படியே வச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் திருப்பி ஒரு பேக்கில் போட்டு டாய்லெட்ரி ஐட்டம் அப்படியே அந்த கபோர்டில் போயிடும். பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்ஸு எல்லாமே. ஸோ அங்கே போனால் அப்படியே எடுத்துக்கலான்னு. இப்போ இந்த பேஸ்கெட் வந்து எப்படின்னா ஏற்கனவே ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி மிச்சம் இருக்க பேக்கெட்ஸ், கோதுமை மாவு, சிகப்பரிசி, சுகரு, அப்புறம் பச்சரிசி, ஏற்கனவே ஏதாவது நம்ம பயர் ஏதாவது ஓப்பன் பண்ணியிருந்தோன்னா அந்த பேக்கெட்ஸ், உடச்சக்கல்ல, பஃப்டு ரைஸு, சேமியா, பெரிய பேக்கெட் சேமியா வாங்குவோம். ஸோ அது அப்படியே இருக்கும். காஞ்ச மிளகா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அப்படியே கிளிப் போட்டு வச்சுருப்போம்ல, அதுக்கெல்லாம் இப்போ நான் தனியாக வச்சுருவேன். ஸோ ஏற்கனவே ஓப்பன் பண்ணதை இப்போ ஒரு ஐட்டம் எடுக்கிறோன்னா ஏற்கனவே ஓப்பன் பண்ணதில் இருக்கான்னு செக் பண்ணிப்பேன். இல்லையா அப்போ புதுசாக ஒரு பேக்கெட் எடுத்துக்கலாம். எங்கே எது வைக்கிறேன்னு தெரியாமல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வேஸ்ட் ஆகிடும் நம்மளுக்கு. இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் ஆக்சுவலி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது எந்த அளவுக்கு யூஸ் இருக்குன்னு தெரில. எனக்கு கீழே அந்த ட்ரே இருக்குது தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன். புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் ஈரமாகாமல் டிஷ்யூ போட்டு வச்சுருந்தேன்.
அதனால் தக்காளிக்காக வாங்கினேன். இந்த 3 பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட் வந்து நட்ஸ் போட்டு ஸ்கூலில் கொடுக்கறதுக்கு, எல்லா நட்ஸும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நட்ஸ் போட்டு ஸ்கூலில் கொடுக்கறதுக்கு இந்த கம்பார்ட்மெண்ட். ஸோ ப்ரொவிஷன் வாங்கினதுக்கப்புறம் ப்ரொவிஷன் அடுக்குனதுக்கப்புறம் என்னோடய மேஜர் வேலையை ரீஃபில் பண்ணுறது. எல்லா ஐட்டம்ஸும் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். ஸோ காலையில் நம்மளுக்கு லஞ்ச் கட்டும் போது ஏதோ திருப்பியும் அது காலியாகி வந்து அப்போ எடுத்து கொட்டி நம்மளுக்கு அதுவே பாதி டைம் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா எதெல்லாம் காலியாக இருக்கோ முதல்ல ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சமையல் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருந்தால் கடை நம்மளும் சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவுமே திருப்பி தேட வேணாம். அதனால் முதல்ல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒன்று செட் ஆஃப் 6 வாங்கணும், இல்லை செட் ஆஃப் 12 வாங்கணும். எனக்கு பிடிச்சிது, நான் ஒன்று வாங்குகிறேன் 2 வாங்குகிறேன் அப்படி வாங்கினீங்கன்னா ஒன்றும் ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் இருக்கும். அதனால் எப்போ வாங்கினாலுமே செட் ஆஃப் 6 வாங்குவேன், இல்லை செட் ஆஃப் 12 வாங்குவேன். இதெல்லாம் ஆக்ரோவில் வாங்கின கண்ணாடி பாட்டில்ஸ். ஸோ இது அப்படியே சீத்ரூன்றதுனால நம்மளுக்கு வந்து என்ன இருக்குதுன்னு அப்படியே ஈஸியாகவே தெரிஞ்சிடும். எனக்கு அப்பப்போ ஓப்பன் பண்ணி எனக்கு கொட்டுறது எனக்கு இன்னும் கஷ்டமான வேலைன்றதுனால இதெல்லாமே 2 kgs 1.5 2 கிலோ வரைக்கும் எல்லா தால்ஸும் பிடிக்கும். அந்த மாதிரி பெரிய பாட்டில்ஸாக செட் ஆஃப் 6 வச்சுருக்கேன் நான். அதான் வாங்கினேன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக நம்ம வாங்கிடணும். சும்மா மாற்றிக்கிட்டே இருந்து இதுக்கு ஒரு பாக்ஸ் அதுக்கு ஒரு பாக்ஸுன்னு ஒரு மாதிரி அப்படியே கிளம்ஸி ஆகிடும். உங்களுக்கு ப்ராப்பராக அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வாங்குங்க எதுவாக இருந்தாலும். அப்போ தான் ஈஸியாக இடம் பற்றும். சர்க்கிளில் வாங்கினீங்கன்னா கபோர்ட் வந்து நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும். அதனால் எப்படி வாங்கினாலுமே நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் வாங்குவேன். அப்போ தான் ஈஸியாக இடம் பற்றும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக அந்த தால் மட்டும் போயிடும். இப்போ இந்த 6 பாட்டில்ஸ்னால் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, பிரிஞ்சி ரைஸு, அப்புறம் புளி போட்டு இந்த 6 பாட்டில் அப்படியே போயிடும் எனக்கு. ஸோ செட் ஆஃப் 6ல். ஸோ அதே மாதிரி அஞ்சரை பெட்டி நம்ம ஒவ்வொரு வாட்டி ரீஃபில் பண்ணும்போதும் அந்த டைம் அப்படியே டக்குன்னு கையோட க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா இன்னும் வேலை ஈஸி நம்மளுக்கு. அதுக்கு ஒரு டைம் எடுத்து அதை பண்ணி அதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது கண்டிப்பாக. அதனால் எப்போல்லாம் ரீஃபில் பண்ணுறீங்களோ அப்போவே லைட்டாக டிஷ்யூ போட்டு தொடச்சி அந்த கொட்டினதெல்லாம் கொட்டிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. காலையில் டைம் வந்து 2 கை பத்தாதுன்றது மாதிரி தான் போகும். அதனால் எப்போவுமே நான் ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்தால் என்னோடய மேஜர் வேலை என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொட்டி வச்சிரு. இதில் வந்து எல்லாமே தாளிக்கிறதுக்கு ஐட்டம் இருக்கும். கடுகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு, அப்புறம் நான் வடகம் போடுவேன். காஞ்ச மிளகா வந்து தனியாக நான் பாட்டிலில் போட்டு வச்சுருவேன். அதனால் இதில் வச்சேன்னா இந்த பழைய காலத்தில் மாதிரி இது ஒரு மேலே ஒரு பிளேட் வரும், அது இல்லை. அதனால் என்ன பண்ணுறது, நான் பாட்டிலில் போட்டு தனியாக வச்சிடுறது. ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது காஃபி பவுட்ரு. சரி, காஃபி பவுடர் ரீஃபில் பண்ணும்போது நம்ம ஃபில்டரும் போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் ஃபில்டர் போட்டுட்டேன். ஏன்னா ஃபில்டர் போட்டோன்னா ரீஃபில் பண்ணும்போது நம்ம ஃபில்டரும் போட்டோன்னா இவ்வளோ வேலை செஞ்சிட்டோம், இப்படியும் கொஞ்சம் டயர்டாக இருப்போம். அப்படியே கொஞ்சம் சுட காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது எப்படியும் 1.5 hours மேலே எடுக்கும். எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சு ஆர்கனைஸாக வச்சுக்கிட்டா தான். நீங்கள் என்ன ஆர்கனைஸாக வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, கிச்சன் ஆர்கனைஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்த வீடுமே ஆர்கனைஸ்ட் ஆகிடும். ஏன்னா கிச்சன் தாங்க ஒரு வீட்டுக்கு மெயின். 24 மணி நேரம் சமைக்கிறோம், சாப்பிட்றோம், 3 வேலையும் அங்கேயே தான் இருக்கும். அதனால் கிச்சனை மட்டும் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்ட் ஆகிடும். அது ஒன்று தான். அது நம்மளுக்கு ஆர்கனைஸ்டாக இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கஷ்டமாயிடும். ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். திருப்பியும் போய் வேலை செய்யும் போது நம்மளுக்கு தோணாது. எப்போவுமே கிச்சன் க்ளீனாக இருந்தால் வேலை செய்யும் போது ஓகே கடகன்னு சமைச்சோமா வந்துடலாம். 1 hour முடிய வேண்டிய வேலை மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா அந்த 1 hour அது முடியாது. இதை எடுத்து அந்த பக்கம் வச்சு அதை எடுத்து இந்த பக்கம் வச்சு க்ளீன் பண்ணி அப்புறம் சமைக்கிறதுலே டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ கையோட இந்த ஃபில்டர் போடும் போதும் சுகரும் சால்ட்டுமே நான் ரீஃபில் பண்ணிவிடுவேன்.
அதுதான் சொன்ன மாதிரி நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே நாட்டு சக்கரைன்றதுனால. இங்கே நாட்டு சக்கரை வந்து நாட்டு சக்கரை மாதிரியே இல்லை. அது ஏதோ ஒரு சுகரில் ப்ரௌன் கலரில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அதனால் நான் முக்கால்வாசி நான் சென்னையிலேருந்து பவுடர் நாட்டு சர்க்கரையவே வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். நான் எப்போல்லாம் போகிறோனோ அப்போ வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். அது நெக்ஸ்ட் டைம் போகிற வரைக்குமே எனக்கு அது வந்து தாங்கும், அந்த அளவுக்கு வச்சுப்பேன் நான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சால்ட்டு, பருப்பு, புளி, இது 3 எப்போவுமே காலி ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது வீட்டுக்கு நல்லது. சால்ட்டு, புளி, பருப்பு. எனக்கு இதில் பாதியில் கொஞ்சம் குறைஞ்சாலும் திருப்பி நான் ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா உப்பு மட்டும் வீட்டில் வந்து எப்போவுமே குறையாமல் நான் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி கல் உப்பு, இது இல்லாமல் நான் கல் உப்பும் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி கல் உப்பு எப்போவுமே காலியாகாமல் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி, நல்லா நிறைய இருக்க மாதிரி எப்போவுமே வச்சுக்கிட்டே இருந்துக்கோங்க. இதெல்லாம் கிச்சன் டவல்ஸ், எல்லாமே கிச்சன் டவல்ஸ், ஹேண்ட் டவல்ஸ், அப்புறம் இவனுங்க லஞ்ச் பாக்ஸு, வேறு எதாவது திங்ஸ் எதாவது துடைக்கணுன்னா அதுக்கு தனியாக டவல்ஸ். ஸோ எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி தனித்தனியாக செப்ரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன் நான். ஸோ இப்போ ஏதாவது ஒரு டவல் அழுக்காயிடுச்சா, டக்குன்னு இன்னொரு டவல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி கையோட கை வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம சாமான் கழுவிட்டு அப்படியே ஈரத்தோடு கை இருக்கும்ல, அதுக்கு தான் ஹேண்ட் டவல்ஸ். ஆனால் அதே ஈர கையோடு நம்ம வந்து மிளகாத்தூள், தனித்தூள் போட்டோன்னா, அப்படியே ஏதோ ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டோன்னா எல்லாம் கெட்டு போயிடும். அதனால் முக்கால்வாசி கையை எப்போவுமே வெட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்தோடனே வெஜிடபிள்ஸும் அந்த ஒரு வீக்குக்கு எவ்வளவோ நான் ஸ்டாக் பண்ணிவிடுவேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி அந்த மேலே இருக்க காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஜிப்லாக் கவர்லஸாக போட்டு வச்சுருவேன். ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிட்டேன்னா, டிரான்ஸ்பரண்ட் கவரில் போட்டு வச்சிட்டேன்னா எனக்கு என்ன இருக்குது என்ன இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த வீக்கான ஷெடியூலை போட்டுப்பேன், இதுதான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எனக்கு அது ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி இது எடுத்தோமா காலி ஆகிடும், அப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஜிப்லாக் கவரில் போட்டு செக்யூர் பண்ணி நான் வச்சுருவேன். ஸோ அது எனக்கு வந்து இது ரொம்ப நாளாகவே இந்த பிளான் எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆனதுனால நான் இதை தான் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் ப்ரௌன் கவரில் தான் கொடுக்குறோம். அதை அப்படியே வச்சுட்டேன்னா சம்டைம்ஸ் அது எல்லாமே ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால என்ன இருக்குன்னே தெரியாமல் அடியில் போய் மிஸ் ஆகி வேஸ்ட்டாகவே போயிடுது. அதனால் கவர்ஸில் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபில் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, அந்த லீஃப் மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஃப்ரூட்ஸ் எப்போவுமே ஸ்டாக்காக இருக்கணும் எங்கள் வீட்டில். இது என் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆரஞ்சு, ஆப்பிள், பனானா, கண்டிப்பாக ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு எல்லாமே வேணும். இல்லை அதே மாதிரி எந்த காய் இருக்கோ இல்லையோ கேரட்டும் பீட்ரூட்டும் இருக்கணும். எந்த அன்றைக்கி சமையல் பண்ண முடியலை அப்படின்னா வெறுமனே கேரட் திருவிட்டு பொரியல் பண்ணிவிட்டு அதை சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி ஊட்டிடுவேன். பரவாயில்ல, எவ்வளோக்கு எவ்வளோ காய் உள்ளே போதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதனால் கேரட் சாதமும் பீட்ரூட் சாதம்னு சொல்லிட்டு 2 காயுமே ஸ்டாக் வச்சுருப்பேன் நான் எப்போவுமே. டக்குன்னு எமர்ஜென்சி ஓகே கேரட் சாதம், அவ்வளோதான் அந்த மாதிரி. ஸோ இந்த பாக்ஸ் இது எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா தக்காளி போட்டு வைக்கிறதுக்கு. வெஜிடபிள்ஸில் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது தக்காளி மேலே வச்சு, தக்காளி வெங்காயம் வந்து எல்லா சமையலுக்குமே பேசிக் அப்படின்றதுனால, எல்லாத்துலேயுமே தக்காளி போடுறதுனால ஒவ்வொரு வாட்டி அதை எடுத்து ஒரு மாதிரியாக இருக்குன்றதுனால இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே நான் இந்த பாக்ஸை வாங்கிட்டு வந்தேன். டக்குன்னு பாக்ஸை ஓப்பன் பண்ணோமா எடுத்தோமா அப்படின்னு நம்ம வேலையை காலையில் நம்ம எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா, ஈஸியாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம கடகடன்னு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி தக்காளியை வச்சுருவேன் நான். ஸோ எல்லாத்துக்குமே பேசிக் தக்காளி வெங்காயன்றதுனால அது கண்டிப்பாக வீட்டில் இருந்துக்கிட்டே. ஸோ இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப மிச்சமாகிடும். ஸோ உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல.
பட் இது நான் இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இது நிறைய விஷயத்தில் எனக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு. இன்னொன்று ஒன்று, என்ன இருக்குது என்ன இல்லைன்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். காலி ஆயிடுச்சுன்னா ஓகே, நம்ம இதுதான் லாஸ்ட்டு பேக்கெட் எடுக்கிறோம், காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த பிளான் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த vlog இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நியூ வீடியோவோட பார்க்கலாம். பாய்.